அண்டை நாடுகளுடன் ஏற்பட்ட போர்களினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளை விட இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் தான் நம் நாடு அதிக உயிரிழப்புகளை சந்தித்துள்ளது. பயங்கரவாத அமைப்புகள் இஸ்லாமிய இளைஞர்களை மூளைச்சலவை செய்கின்றன. அவர்களும் கூப்பிய கரங்களுக்குள் குண்டுகளை வைத்துக்கொண்டு நம்மிடையே இரண்டர கலந்து வசிக்கின்றனர். இவர்களால் நம் நாடு ஏராளமான உயிரிழப்புகளை சந்தித்து விட்டது. சமீபத்தில் கூட பகல் காமின் இவர்களது ஒத்துழைப்புடன் சுற்றுலா பயணியர் 26 பேரை சுட்டுக் கொன்றனர். பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் அதற்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானுக்குள் புகுந்து நம் ராணுவம் தாக்குதல் நடத்தியதில் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத இயக்கத்தின் தலைவர் மசூத் ஆசாரி நெருங்கிய உறவினர்கள் பலர் கொல்லப்பட்டனர். அதற்கு பழி தீர்க்க காத்திருந்தவர்கள் தற்போது டெல்லியில் கார் வெடிகுண்டு வைத்து 15 அப்பாவிகளை கொன்றுள்ளனர். இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் மெத்த படித்த மருத்துவர்கள். அதில் ஒருவர் பெண் மருத்துவர். பெண்கள் பயங்கரவாத அமைப்பின் தலைவராக செயல்பட்டுள்ளார். மதத்தின் பெயரால் மதம் பிடித்த இந்த மனிதர்கள் நம் வரிப்பணத்தில் உயிர் வாழ்ந்து நமக்கு எதிராக செயல்படுகின்றனர் என்றால் இவர்கள் எந்த அளவு மதவெறி பிடித்தவர்களாக இருக்க வேண்டும்? இவர்களை போன்ற உயிர்காலர் பயங்கரவாதிகள் இன்னும் எவ்வளவு பேர் நம்முடன் கலந்துள்ளனர்? மத்திய அரசு விரைந்து இவர்களை களை எடுக்க வேண்டும். அதற்கு மாநில அரசுகள் ஒத்துழைக்க வேண்டும். இவர்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவி செய்யும் அனைவரையும் குற்றவாளி கூண்டில் ஏற்றி சிறையில் தள்ளுவதுடன் அவர்கள் சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய வேண்டும். தற்போது பயங்கரவாத செயல்களை அரங்கேற்றிய அதற்கு உறுதுணையாக இருந்த 5 மருத்துவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்து உயிரிழந்த 15 பேரின் குடும்பங்களுக்கு வழங்க வேண்டும். பயங்கரவாத செயல்களுக்கு பக்க பலமாக இருப்பவருக்கு இந்நாட்டில் கைப்பிடி மண் கூட சொந்தமாக இருக்க கூடாது. மத்திய அரசு இதை செய்யுமா?